ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய குவார்ட்டர்லிக்குரிய ஸ்டடி பிளான் தான். ஸோ இன்றைக்கி வந்து டே 4. ஸோ 11 and 12க்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு 10த்துக்கு வந்து சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம வந்து பேஜ் வைஸாக தான் போய்கிட்டு இருக்கோம். கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸ்க்கு வந்து புக் பேக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு புக்கின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸில் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி, பயோட்-சாவர்ட் லா, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் பேரா, டயா அண்ட் ஃபெரோ மேக்னெட். ஸோ அந்த மேக்னெட்டிசம் இந்த 5 கொஷின்ஸும். நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட் யூஸிங் பயோட்-சாவர்ட் லா. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். டயக்ராம் அந்த மேலே எழுதுகிற ஒரு கொஞ்சம் லைன்ஸு, டெரிவேஷன், ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு அதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd லெசனில் 3.8, 3.9, 3.10 இந்த 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் இன்றைக்கி கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்குரியது 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங், கால்சினேஷன், ஸ்மெல்டிங், ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ இதெல்லாம் 2 மார்க்ஸ் அந்த பேஜில் அடுத்து கண்டினியூஸாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ளது. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டேஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் ஆஃப் எலிகன்ட் டயக்ராம். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் குறிய ஃபிசிக்ஸு. ஸோ 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் ஃபோர்ஸ், லாமஸ் தியரம் 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அடுத்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது தனித்தனியாக 3 மார்க்லேயும் கேட்கலாம், இல்லைனா சேர்த்து கேட்டாங்கன்னா டீட்டெயில் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் இன் வெர்டிக்கல் மோஷன். ஸோ ஆக்சுவலாக இதில் 2 செட் இருக்கும், ஹரிசாண்டல் மோஷன், வெர்டிக்கல் மோஷன் இருக்கும். மோஸ்ட்லி வெர்டிக்கல் மோஷன் தான் கேட்பாங்க, ஹரிசாண்டல் எப்போயா தான் கேட்பாங்க. ரெண்டும் ஓரளவு ஒரே மாதிரியே தான் இருக்கும். டயக்ராமும் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறது மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். டெரிவேஷனாக தான் இருக்கும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லை அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் 3rd லெசன்லேருந்தேவும் 3.10 and 3.13. ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்குரிய இன்னைக்குரிய உங்களுடைய போர்ஷன். நெக்ஸ்ட்டு 11th கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரி, லிமிட்டிங் ரியேஜென்ட், ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடைசேஷன் நம்பர், அது போக டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ டைப் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்லையுமே நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக 2 மார்க்ஸில் கேட்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் ஆக்சிடைசேஷன் நம்பர், ஆக்சிடைசேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுறது ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி 11 and 12க்குரிய போர்ஷன் இது தான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 3ல் இருக்கிற ரிமைனிங் கொஷின்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன், அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்லி போடுவீங்க, ட்ரூ வால்யூம்னு போடுவோம். ஸோ அந்த ட்ரூவை எடுத்துகிட்டு அப்பேரண்ட் வால்யூம்னு சேஞ்ச் பண்ணுவோம் செகண்ட் கொஷினுக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஒரு கொஷின் படித்தாலே 2 படித்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் டு வெரிஃபை ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். அதில் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக இருக்கும். டயக்ராம் போட்டு ஹீட் பண்ணால் உங்களுடைய கண்டெய்னர் வந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு லிக்விட்க்கு டிரான்ஸ்மிட் ஆகி உங்களோட லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து அப்பேரண்ட் அண்ட் ரியல்க்குரிய ஃபார்முலா எழுதுவீங்க. ஸோ இந்த கொஷின், ஸோ அது இம்பார்ட்டன்ட் கொஷின். அது போக எக்ஸாம்பிள் நம்பர் 1 and 2 பார்த்துக்கோங்க, 3rd லெசனில் உள்ளது. ஸோ இது ஃபுல்லாக இன்றைக்கி மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.